மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்து காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சி ஆகியவை சிசுக்கொலை செய்திருப்பதாக பிரதமர் மோடி காட்டமாக விமர்சித்தார். நேற்றிரவு நாட்டு மக்களுடன் தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான மசோதா தோல்வியடைந்ததற்கு நாட்டில் உள்ள அனைத்து பெண்களிடமும் தாம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சிகள் மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்த்து பாவம் செய்திருப்பதாகவும் இதற்காக அவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். மகளிருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வருவதை திமுக விரும்பவில்லை என பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். கோவை கொடிசியா மைதானத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அவர், கருப்பு உடை அணிந்து தீய எண்ணங்களுக்கு திரைபோடும் திமுகவினர் நீண்ட காலத்திற்கு தப்ப முடியாது என ஆவேசமாக கூறினார். மேலும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்த்து பெண்களுக்கான பொன்னான வாய்ப்பை மறுத்தது ஏன் என திமுகவினரை பார்த்து மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என கூறிய பிரதமர் மோடி, ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் திமுகவிற்கு மகளிர் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் சாலையில் நடந்து சென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பூரிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவிநாசியில் திடீரென இறங்கி அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிழக்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி மற்றும் மேற்கு ரத வீதிகளில் சுமார் 600 மீட்டர் தூரம் நடந்து சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவிநாசி தனி தொகுதி கோகிலாமணி, திருப்பூர் தெற்கு தொகுதி வேட்பாளர் தினேஷ்குமார் ஆகியோரும் முதலமைச்சருடன் நடந்து சென்றனர். ஆட்டோ ஓட்டுகிற மாணிக்கம் போல் தேர்தல் பணிகளை பார்த்துக் கொண்டிருந்ததாகவும், ஆனால் சொல்ல கேட்காமல் தேர்தல் நேரத்தில் கருப்பு சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்து தமக்குள் இருக்கிற பாட்ஷாவை வெளியில் கொண்டு வந்து விட்டார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். கோவை மேட்டுப்பாளையம் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், 50-60களில் இருந்த திமுகவை திரும்ப வரவைத்து விட்டார்கள் என்றும் இனி தங்களை யாராலும் தடுக்க முடியாது என்றும் கூறினார். ஆட்டோ ஓட்டுற மாணிக்க மாதிரி நாம் அமைதியா தேர்தலை பார்த்துட்டு இருந்தோம். சொல்ல கேட்காம தேர்தல் நேரத்தில் அவசரமா கருப்பு சட்டம் கொண்டு பார்த்தாங்க. தேவையில்லாம நம்ம சீட்டி பார்த்து நமக்குள்ள இருந்த பாஷாவை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 50-60ல இருந்த திமுகவை திரும்ப வர வச்சுட்டாங்க. இனி எங்களை யாரால தடுக்க முடியாது. தமிழ்நாட்டை சுரண்டி பிழைத்த திமுகவின் மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக சூளுரைத்துள்ளார். கோவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவதூறு பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்திலே நடக்கின்ற தேர்தல் தமிழகத்தை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் மூலமாக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கின்றது. மக்களோட ஆட்சியை அகற்றுவோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தங்களுக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும் என மோடியும் அமித்ஷாவும் விரும்புவதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த பெருஞ்சேரி பகுதியில் திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி, தமிழ் மொழி கலாச்சாரத்தை அழிக்க பாஜகவும் RSSம் முயற்சிப்பதாகவும், ஆனால் அது நடக்காது எனவும் கூறினார். ட்ரம்புக்கு சாதகமான ஒரு இந்திய பிரதமர் தேவைப்படுவதை போல மோடிக்கு சாதகமான ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேவைப்படுவதாக அவர் பேசினார். They want to attack Tamil language. They want to distort Tamil history. They want to twist Tamil culture, and we will never ever allow them to do that.
அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பணிந்து மோடி இருப்பதை போல தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி பணிந்து கிடப்பதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் 9 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் இந்தியாவை பிரதமர் மோடி அமெரிக்காவிற்கு விற்று விட்டதாக விமர்சனம் செய்தார். ட்ரம்ப் குதிக்க சொன்னால் மோடி குதிப்பார், மண்டியிடச் சொன்னாலும் மண்டியிடுவார் என விமர்சித்தார். Exactly what Mr. Narendra Modi wants the AIDMK Chief Minister to do. இத்தேர்தலுடன் 10 தோல்வி எடப்பாடி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமியாக மாற்றி வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் திமுக வேட்பாளர் நல்லசிவம் மற்றும் அந்தியூர் வேட்பாளர் சிவபாலனை ஆதரித்து மொடச்சூர் சாலையில் பிரச்சாரம் செய்த அவர் தோல்வி பயத்தில் எடப்பாடி பழனிசாமி கண்டதையும் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். அவர் என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாருமா, எனக்கு எந்த அனுபவம் இல்லைன்ட்டாரு. நான் அம்மா என்ன சொன்னேன், எனக்கு எந்த அனுபவம் கிடையாது தான். அந்த ஃபோட்டோட பெரிய ஃபோட்டோ வச்சுருக்கேன் பாருங்க, கையோட வச்சுருக்கிறேன். இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னா இப்போ என்னை கண்ணா அப்படின்னு திட்டுறாருமா, செத்து போன்ட்டாருமா, என்ன நீ இருந்து உயிரை வாங்குறேன் அப்படின்ட்டாரு. தோல்வி பயத்தில் கண்ணா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சங்கி கூட்டத்தை கூண்டோடு விரட்டியாக வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் ஈஸ்வரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி மற்றும் திட்டங்களை வழங்காமல் தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ரோட் ஷோ நடத்த காவல்துறை அனுமதி மறுத்ததாக கூறப்படுவதால் 19ஆம் தேதி நடைபெறவிருந்த கடலூர் பிரச்சாரத்தை விஜய் ரத்து செய்தார். இதையடுத்து திருச்சி கிழக்கில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ள விஜய் இன்று மதியம் 12 மணிக்கு தனி விமானம் மூலம் திருச்சி செல்ல உள்ளதாக தெரிகிறது. அதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை பெரம்பூர் தொகுதியில் வாகன பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக சொல்லப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிடும் போஜராஜனுக்கு ஆதரவாக அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூக்கல்துறை பகுதியில் படுகரின மக்களிடையே அவர்கள் மொழியிலேயே பேசி பிரச்சாரம் செய்தது மக்களை வெகுவாக கவர்ந்தது. போதைப்பொருள் கலாச்சாரத்தால் நீலகிரி மாவட்டம் மோசமடைந்து விட்டதாகவும் தமிழ்நாட்டில் மோசமான ஆட்சி நடைபெறுவதாகவும் நயினார் குற்றம் சாட்டினார். இந்த நாடே செழிக்கும், இது தமிழ் செழிக்கும், ஊடு கிடைக்கும். அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தற்போது பாஜகவுக்கு சொந்தமாகிவிட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செய்தார். வடசென்னை திருவொற்றியூர் தொகுதி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுந்தரராஜனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் பாஜகவுக்கு 2 சின்னங்கள் உள்ளது எனவும் ஒன்று தாமரை மற்றொன்று இரட்டை இலை எனவும் கூறினார். பிஜேபிக்கு 2 சின்னம் இருக்கு. ஒரு சின்னம் அவங்க சொந்த சின்னம், இன்னொரு சின்னம் இரட்டை இலை சின்னம். இரட்டை இலை என்பது அதிமுக சின்னம் இல்லை தோழர்களே, அது பிஜேபி சின்னம் ஆகிவிட்டது. இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டால் அது அதிமுகவுக்கு போகும் என்று நாம் கருதுகிறோம். அதிமுகவே இப்போது பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் அது யாருக்கு வலு சேர்க்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். படித்து வேலை கிடைக்கவில்லை என இறந்தாலும் ராணுவத்தில் நாட்டை காப்பாற்ற போரிட்டவர்கள் இறந்தாலும் 10 பைசா கூட தரமாட்டார்கள் என்றும் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தாலும் நடிகரை பார்க்க சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தாலும் 10 லட்சம் தருபவர்களை இந்த தேர்தலில் ஒழிக்க வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நாத்தக வேட்பாளர் ரம்யா மோகனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் தற்போதைய அரசியல்வாதிகள் சாதி வைத்து அரசியல் செய்து வருவதாக சாடினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான துரைமுருகன் கிராமங்களுக்கு சென்று பெண்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் மகளிர் சுய உதவி குழுக்களில் உள்ளவர்களுக்கு பிணையில்லாமல் 5 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக திமுக அறிவித்திருப்பதாக கூறினார்.
முதலில் ஏசி காரை விட்டு இறங்கி விஜய் மக்களை சந்திக்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சாடினார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் செல்வ பெருந்தகை பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடியின் பி டீம் தான் விஜயின் கட்சி என்றார். மேலும் பிரதமர் மோடி திகார் சிறையில் போட்டு விடுவார் என்ற பயத்தில் விஜய் வாய் திறக்காமல் இருப்பதாக சாடினார். மக்களோட மக்களா இருக்கும், கருத்து போய் வந்திருக்கோம். ஏசி வண்டியில விட்டு இறங்கி மக்களை போய் சந்திக்கணும். செல்போன் தருவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்து ஏமாற்றியவர்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்தை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர், மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என பெருமையுடன் கூறினார். நம்முடைய சகோதரி பிரேமலதா அவர்கள் அவரும் தமிழ்நாடு முழுக்க போறாங்க. உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அந்த செல்போனை வாங்கினவங்கன்னா அவங்களுக்கும் தெரியலன்ட்டாங்க. அதனால ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு தானும் மறந்து மக்களையும் மறக்க செய்த பெருமை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கு. சென்னை டி நகர் தொகுதி தவேக வேட்பாளரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான புஷி ஆனந்த் கோடம்பாக்கத்தில் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். சாலையோர கடையில் உணவருந்திய புஷி ஆனந்த் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து விசில் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் வரவேற்றனர். தேனி மாவட்டம் ஐயம்பட்டியில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஏற்பாடு செய்வதாகவும் பாதுகாப்பான முறையில் வாடிவாசல் உயரமான மேடை கட்டித் தருவதாகவும் போடிநாயக்கனூர் தொகுதி திமுக வேட்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் வாக்குறுதி அளித்தார். சின்னமனூர் மேற்கு ஒன்றியத்தில் உள்ள பூலானந்தபுரம், குச்சனூர், துரைசாமிபுரம், மார்க்கையன் கோட்டை, எல்லப்பட்டி, முத்துச்சாமிபுரம், ஐயம்பட்டி, அம்மாப்பட்டி, தர்மத்துப்பட்டி ஆகிய ஊர்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மகளிரின் உரிமையை பறித்துவிட்டு தமிழகத்தின் வெற்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசி வருவதாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்தது குறித்து மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்தார். சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெண்களை தோல்வியடைய செய்த முதலமைச்சர் அதை வெற்றியாக கொண்டாடுவதாக கூறினார். இந்த மகளிர் மசோதாவை மகளிரின் உரிமையை பறித்துவிட்டு தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுகிறேன் என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஒரு பொய்யான நிலைப்பாடை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் என்பதும், எதிர்கட்சியா இருக்கும் பொழுது சட்டமன்றத்திலிருந்து சட்டையை கிழித்திட்டு வந்து அரசியல் செய்தார். இப்பொழுது முதலமைச்சராக இருக்கும்போது கருப்பு சட்டையை போட்டுட்டு பெண்களை தோல்வியடைய செய்துவிட்டு அதை வெற்றியாக. தருமபுரி மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தவர் பாமக தலைவர் அன்புமணிதான் என மக்களிடம் எடுத்து கூறி அவரது மனைவியும் தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளருமான சௌமியா அன்புமணி வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இல்லை என சாடினார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் விராலிமலை கடை வீதியில் தீவிர வாக்கு சேகரித்தார். சுங்கச்சாவடி கடை வீதியில் உள்ள ஒவ்வொரு கடைகளுக்கும் சென்று வாக்கு சேகரித்தவர் கடையில் உள்ளவர்களுக்கு அதிமுக கட்சி வண்ணம் கொண்ட துண்டை கழுத்தில் அணிவித்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார்.
செங்கல்பட்டு தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து அக்கட்சியின் நட்சத்திர பேச்சாளர் காளியம்மாள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அழகேசன் நகர், அனுமந்த புத்தேரி, ராட்டினங்கிணறு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த காளியம்மாள் கடந்த 10 ஆண்டுகளாக தொகுதியை திரும்பி பார்க்காத திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என பிரச்சாரம் செய்தார். இளைஞர் தலைமுறை பிள்ளைகளை இந்த சமூக சீர்கேட்டுக்கு ஆளாக்கி வீதிக்கு வீதி வெத்தலை பார்க்கிற ஒரு காலத்துல இருந்த மாதிரி வீதிக்கு வீதி கஞ்சா பட்டலங்கள் விற்பனையாகும். அப்ப இந்த காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கு? ஆனால் எடப்பாடியாரோட ஆட்சி காலம் அமைந்த உடனே இந்த கஞ்சா போதை பழக்கங்களை ஒழிக்க ஸ்பெஷல் போர்ஸ் கொண்ட ஒரு போலீஸ் படை உருவாக்கப்படும் என்ற பேரறிவிப்பு செய்யப்படும். மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் என கூறி காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பி சோமசுந்தரம் வாக்கு சேகரித்தார். முசரவாக்கம், திருப்புட்குடி, பாடுச்சட்டி சத்திரம், தாமல் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்த அவருக்கு சென்ற இடங்களிலெல்லாம் அதிமுக மற்றும் கூட்டணி நிர்வாகிகள் இணைந்து வரவேற்பு கொடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிழக்கு கந்தசாமிபுரம், மேற்கு கந்தசாமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களை சந்தித்த அவர் தான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இங்குள்ள மக்களின் அடிப்படை வசதிகளை 6 மாதங்களில் செய்து கொடுப்பேன் என உறுதி அளித்தார். தமிழ்நாட்டில் பற்ற வைத்த தீ இந்தியா முழுவதும் பரவி இருப்பதாகவும் விரைவில் பாஜகவை நாட்டை விட்டு அல்ல அடியோடு ஜனநாயகத்தை விட்டு விரட்டி அடிப்போம் எனவும் சென்னை எழும்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் தமிழன் பிரசன்னா கூறினார். சேத்துப்பட்டு அம்பேத்கர் திடல் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்த அவர் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தார். அப்போது தொகுதி மறுவரையறை மசோதா மூலம் ஜனநாயக படுகொலை செய்ய முயன்ற RSS மற்றும் மோடி கும்பலுக்கு நாடாளுமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பற்ற வைத்த தீ இந்தியா முழுவதும் இன்றைக்கு பற்றி இருக்கிறது. விரைவில் பாஜக, RSS கும்பல் இந்த நாட்டை விட்டு மட்டுமல்ல ஜனநாயகத்தை விட்டு மிரட்டி அடிக்கப்படுவார்கள். ஊடக வெளிச்சத்துக்காக திமுகவினர் தொகுதி மறுவரையறை மசோதா நகலை எரித்ததாக அதிமுக வேட்பாளர் அபிஷேக் ரங்கசாமி விமர்சனம் செய்தார். சென்னை சேத்துப்பட்டு சாஸ்திரி நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அபிஷேக் ரங்கசாமி காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடவிருந்த விசிக தலைவர் திருமாவளவனை மிரட்டி வாபஸ் பெற வைத்ததாக குற்றம் சாட்டினார். சுத்தமல்லி தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை விரைந்து முடித்து தடையில்லாத குடிநீர் வசதியை பெற்றுத் தருவதாக நெல்லை தொகுதி தாவேக வேட்பாளர் RS முருகன் வாக்குறுதி அளித்தார். தொகுதிக்குட்பட்ட கோடீஸ்வரன் நகர் பகுதியில் விசில் சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான போ பழனியப்பன் அரசின் நலத்திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பட்டாசு வெடித்து மேளதாளங்கள் முழங்க ஆரத்தி எடுத்து மக்கள் வரவேற்றனர். தன்னை சட்டமன்ற உறுப்பினராக்கினால் எத்தனை கோரிக்கையாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என அவர் சத்தியம் செய்தார். இப்பொழுது சேகரிப்பார். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிங்கள் என்று
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி பாஜக வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வெயிலுகந்தம்மன் கோயில் தெரு பகுதியில் திறந்த வேனில் எம்ஜிஆர் வேடமணிந்து சென்ற நபர் பாஜகவின் தாமரை சின்னம், அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றார். அப்போது துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்த அவர் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திமுக வேட்பாளர்களின் வெற்றி மட்டுமல்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களின் வெற்றியும் முக்கியம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்டளையிட்டு உள்ளதாக ராகுல் காந்தி முன்னிலையில் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். திருச்சி துறையில் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியை வரவேற்று பேசிய அவர், முசிறி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கருணை ராஜாவை வெற்றி பெற வைத்து ஒப்படைப்பதாக ராகுல் காந்தியிடம் உறுதி அளித்தார். மக்கள் அலை அதிமுகவின் பக்கம் வீசுவதாக கூறிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுக வென்றெடுக்கும் என தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே பரமத்தி சாலை அம்மா நகர் பகுதியில் நடைபெறவுள்ள எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்ட பணிகளை ஆய்வு செய்த அவர், அதிமுக பக்கம் பெரிய அலை வீசுவதாகவும் எடப்பாடியாரின் பேச்சை கேட்க மக்கள் வெள்ளம் போல் திரள்வதாக கூறினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சராவது உறுதி எனவும் அவர் தெரிவித்தார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில் பெரம்பூர் தொகுதியைச் சேர்ந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தினார். வரும் 23ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இதனையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பெரம்பூர் தொகுதியில் தாவேக சார்பில் விஜய் போட்டியிடுகிறார். இதனையடுத்து பெரம்பூர் தொகுதி வெற்றி வியூகங்கள் குறித்து பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் விஜய் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. சென்னை விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று சாலிகிராமம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விஜயராகவபுரம் பகுதியில் மேளதாளங்களுடன் பெரிய டெடிபியர் பொம்மை, பொய்க்கால் குதிரை, மஞ்சள் நிற பெயிண்டால் உதயசூரியன் சின்னத்தை உடலில் வரைந்தும் கட்சியினர் வாக்கு சேகரித்தனர். அப்போது டெடிபியர் பொம்மை அணிந்தவரை வேட்பாளர் பிரபாகர ராஜா வாஞ்சையோடு கட்டி அணைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் அதிமுக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைத்துறை திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் கோல்டன் பாலு தலைமையில் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த தொண்டர்களை உடுமலை ராதாகிருஷ்ணன் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், திமுக ஆட்சியில்தான் உடுமலையில் கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டதாக உதயநிதி பேசியதற்கு மறுப்பு தெரிவித்தார். துணை முதலமைச்சர் அவர்கள் உடுமலைப்பேட்டையில் வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி அவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டதாக சொல்லியிருக்கின்றார். அனைத்து பணிகளும் நம்முடைய ஆட்சி காலத்தில் நிறைவு பெற்று அவர்கள் நாம் தான் அதற்கு நிதியை ஒதுக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு பேசுகின்றார்கள். அதே போல 50 கோடி ரூபாய் நகராட்சிக்காக 100 ஆண்டுக்காக கொடுத்தது, அதிலே பஸ் ஸ்டாண்ட் நாம் கட்டணும். நிதி ஒதுக்கி ஃபண்டை கொடுத்து கட்டுறது எல்லாமே நம்முடைய அதிமுக ஆட்சி காலம். ஆகவே அவர்கள் திறந்து வைத்துவிட்டு நாங்கள் கட்டியாக சொல்வது என்பது மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை பல்லாவரம் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் IJK வேட்பாளர் வெங்கடேசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருநீர்மலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்வில் அதிமுக மற்றும் IJK கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயனை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செட்டித்தாங்கல் பகுதியில் திறந்தவெளி வேனில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வசந்தம் கார்த்திகேயனை 3வது முறையாக MLA-வாக தேர்ந்தெடுத்தால் நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவார் என உறுதியளித்தார்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அதிமுக ஆட்சிதான் என பொதுமக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுப்பட்டு, மேல்மா, சித்தாலமங்கலம், வேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டிய அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து மக்கள் வரவேற்பு அளித்தனர். அப்போது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார். மதுரை மத்திய தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த தொகுதிக்கு உட்பட்ட விஸ்வாசபுரி, மெய்யப்பன் தெரு, கண்மாய்க்கரை, மஞ்சள்மேடு, ஞான ஒளிவுபுரம் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். அப்போது வழிநடிகளும் நின்றிருந்த மக்கள் மலர் தூவியும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொகுதிக்கு செய்த பல்வேறு நன்மைகளை எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேராசிரியர் சாலமன் பாப்பையா சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை ராயபுரம் தொகுதி தவேக வேட்பாளர் தாமு சாலையோர உணவு கடையில் பூரி சுட்டுக் கொடுத்தும் அங்கிருந்த சிறுவனுக்கு உணவு ஊட்டிவிட்டும் வாக்கு சேகரித்தார். பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அப்போது தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனையான குடிநீர், கழிப்பிடம் ஆகியவை தவேக ஆட்சி அமைந்தவுடன் முதலில் ஏற்படுத்தி தரப்படும் என வாக்குறுதி கொடுத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் இந்திராணி தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட மக்கள் விரோத மசோதாக்கள் மக்களவையில் தோல்வி அடைந்ததை ஒட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார். தாராபுரம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கிய அவர் மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் மத்திய பாஜக அரசும் அதற்கு துணை போகும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் தமிழ்நாட்டில் நிராகரிக்கப்பட வேண்டும் என கூறினார். மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு தொடர ஆதரவளிக்கும்படி கேட்டுக் கொண்டார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் எசக்கி சுப்பையா மக்கள் மத்தியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீரவநல்லூர், காந்தி நகர், ராஜீவ் காந்தி நகர், ரெட்டியாபுரம், புதூர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்தும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறியும் ஆதரவு திரட்டினார். அரியலூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வரதராஜன்பேட்டை பேரூராட்சி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுக கொண்டு வந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மீண்டும் வராமல் தடுக்க மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெறச் செய்யுமாறு மக்களிடம் கேட்டுக்கொண்டார். தண்ணீர் கொடுக்காத திமுக மதுவை குடிக்க வைத்து குடியை கெடுப்பதாக புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ராமச்சந்திரன் சாடினார். சமத்துவபுரம் பகுதியில் வாக்கு சேகரித்த அவருக்கு ஆரத்தி எடுத்தும் ஜல்லிக்கட்டு காளையுடனும் வந்து மக்கள் வரவேற்பு கொடுத்தனர். அப்போது பேசிய அவர் தன்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினால் போதை கலாச்சாரத்தை அடியோடு அழிப்பேன் என வாக்குறுதி அளித்தார். நமக்கு ரோடு போட்டு கொடுக்கல, நமக்கு தண்ணி கொடுக்கல, ஆனா நம்மள குடிக்க வச்சு குடியே கிடைக்கிற. நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் திலீப் கோட்டை பகுதியில் உள்ள திப்பு சுல்தான் பள்ளிவாசல் முன்பு வாக்கு சேகரித்தார். தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் திலீப் பள்ளிவாசலில் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் ஆதரவு கோரினார். தாவேகா தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார்.
சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KP கந்தன் வீதி வீதியாக சென்று மக்களிடம் ஆதரவு திரட்டினார். மேடவாக்கத்தில் பிரச்சாரம் செய்த அவர் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறியும் தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கும்படியும் மக்களிடம் வாக்கு சேகரித்தார். வேட்பாளர் KP கந்தன் அவர்களுக்கு எனக்கு மிகுந்த வரவேற்பு. இனிமேல் இந்த கோட்டைக்குள் எந்த கொம்பனும் நுழைய முடியாது என்பதை. திருநெல்வேலி தொகுதியில் சிற்றாறுகளின் நீர்வழிப்பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்ற நடவடிக்கை எடுப்பேன் என தவிக வேட்பாளர் RS முருகன் உறுதியளித்திருக்கிறார். நாஞ்சான்குளம், வடக்கு தாளையூத்து உட்பட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்த அவர் தாம் வெற்றி பெற்றவுடன் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுவதோடு விவசாயம் மேம்பட தேவையான நடவடிக்கை எடுப்பேன் என வாக்குறுதி அளித்திருக்கிறார். பட்டா வழங்குவதாக கூறி எழும்பூர் தொகுதி மக்களை திமுக தொடர்ந்து ஏமாற்றி வருவதாக அதிமுக வேட்பாளர் அபிஷேக் ரங்கசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். சூளை, தட்டாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த அபிஷேக் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். கடந்த தேர்தலில் பட்டா வாங்கி தருவதாக கூறி திமுக பொய்யான வாக்குறுதிகளை அளித்துவிட்டு வெற்றிக்கு பிறகு அந்த பக்கமே செல்லவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் இந்த முறை திமுக டேக் ஆஃப் ஆவது கடினம் என அவர் தெரிவித்திருக்கிறார். இன்னைக்கு பொதுச் செயலாளராகி நாளைக்கு நிரந்தர முதல்வராக போற ஒரே தலைவர் எங்க அண்ணன் எடப்பாடியார் தான். ஸோ இவருக்கு வந்து அவர் பேரை கூட சொல்றதுக்கு அருகதை கிடையாது. நான் வந்து அவர் வயதில் மூத்தவர், என்னுடைய வயதில் மூத்தவர். அவரை பத்தி எந்த கமெண்ட்டும் நான் சொல்ல விரும்பல. சிம்பிளி வேஸ்ட், நோ கமெண்ட்ஸ். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் மதிவேந்தன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் சென்று பிரச்சாரம் செய்த அவர் பல்நோக்கு மருத்துவமனை, டைடல் பூங்கா என ராசிபுரம் தொகுதி மக்களுக்கு திமுக ஆட்சியில் செய்து கொடுத்த திட்டங்களை எடுத்து கூறியும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்த உள்ள திட்டங்களை விளக்கி கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். நீங்க அழுத்த வேண்டிய நம்பர் 333. எந்த நம்பரு? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வேளாண்மை கல்லூரி கொண்டுவரப்படும் என அதிமுக வேட்பாளர் குமரகுரு வாக்குறுதி அளித்தார். உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அவர் ஜூபிலி தெரு, உடையார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பட்டா இல்லாத மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். கம்யூனிஸ்ட் கட்சியினர் பணம் வாங்கிக் கொண்டு செயல்படுவதாக அண்ணாமலை விமர்சித்த நிலையில் அவர் செய்யும் வேலையை தங்களது கூட்டணி கட்சியினர் மீது திசை திருப்பி விடுவதாக திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜா பதிலடி கொடுத்தார். விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜா தனது தொகுதிக்குட்பட்ட ஜாஃபர்கான் பேட்டையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு ஐஸ்கிரீம் மாலை அணிவித்து குட்டி நாயை பரிசாகவும் வழங்கினர். ரொம்ப தவறான விஷயம். நம்ம தோழமை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இங்க தான் இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் தினந்தோறும் எங்களோட நடந்து வராங்க. சாப்பாடு கொடுத்தா கூட என்ன பண்ணிக்கிறாங்க, வாங்க மாட்டாங்க. நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு தாங்க கொடுக்குறோம், வாங்குங்கன்னு சொல்கிறோம். பிசிகா இருக்கிறாங்க, எஸ்டிபி இருக்காங்க. ஒருத்தருமே நானே கேட்குறேன், ஒருத்தர் நீ வேலைக்கு போனால் 1000 ரூபாய் சம்பளம். இப்போ 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிற சம்பளத்தை விட்டுட்டு 200 ரூபாய்க்கு யாராவது இங்கே வந்து வெயிலில் நிற்பாங்களா? இந்த உச்சி வெயில் இவங்க ஏன் நிற்கணும்? இவர் நிற்கிறார், திமுக பைசெல்லாம் நிற்கணும், திமுக எம்எல்ஏ ஜெயிக்கணும். இவங்கெல்லாம் ஏன் நிற்கணும்? இவ்வளோ தோழமை கட்சி. ஆக இந்த கூட்டணி பலமாயிடுச்சு. அதை ஏதாவது ஒரு கட்சி விமர்சிக்கணும், ஏதாவது ஒரு கட்சியை டார்கெட் பண்ணணும்னு அவர் செய்கிறார். ஒருவேளை அண்ணாமலை செய்வதை கூட்டணி கட்சி மேல் திசை திருப்புகிறார் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழும்புகிறது.